நம்ம இன்னைக்கு குக்கரில் மஷ்ரூம் பிரியாணி சாதம்லாம் குழையாமல் பெர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மஷ்ரூம் எப்படி பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பொதுவாக மஷ்ரூம் நம்ம வாங்கினோன்னா அதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு போட்டு க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க மண் தூசியெல்லாம் சீக்கிரமாகவே வெளியில் வந்துடும். நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணலாம். இப்போ ஒரு பேக்கெட் அளவு மஷ்ரூம் எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு போட்டுட்டு தண்ணிலாம் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. அந்த மஷ்ரூமில் அந்த அரிசி மாவு நல்லா படணும். பாருங்கள், இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த மஷ்ரூமில் இருக்க மண் தூசியெல்லாம் அந்த அரிசி மாவோடவே வெளியில் வந்துடும். ஓகே, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக நம்ம எப்போதும் மஷ்ரூம் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நல்லா கலந்து விட்டு கை வச்சு நல்லா பெசரி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வெறுமனே தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணோன்னா ஒரு 2-3 டைம் ரொம்ப அழுத்தி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது போல் அரிசி மாவு சேர்த்து வாஷ் பண்ணும்போது ஒரு டைம் வாஷ் பண்ணாவே உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த மண்ணெல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு மறுபடிக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணலாம். 2 கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது போல் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ நம்ம ஒரு பேக்கெட் மஷ்ரூம் போட்டால் கூட நிறைய மஷ்ரூம் சேர்த்தது மாதிரி தெரியும். அதுக்காக இது போல் நான் 4 பீசஸாக ஒரு மஷ்ரூமை கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மஷ்ரூமும் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய். நீங்கள் உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்தளவு அரைப்பட்டால் போதும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. நான் சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி, பாஸ்மதி அரிசி எதில் வேணால் செய்யலாம். ஆனால் தண்ணி அளவு மட்டும் மாறுபடும். எந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கை வச்சு திருகி வாஷ் பண்ணணும். தண்ணி நல்லா தெளிவாகிற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான டிப். அப்போ தான் அரிசி ஒன்றோடொன்று ஒட்டாமல் வெந்து வரும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாயிட்ட பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் போடும்போது நம்ம எப்போதுமே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அடுத்து இது கூட ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துட்டு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு பிரியாணி செய்யும்போது அந்த மொட்டோடவே இருக்க மாதிரி பார்த்து சேர்க்கணும். அப்போ தான் நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்து இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸில் இருந்ததுன்னா 1 வெங்காயம் சேர்த்தாவே போதும். வெங்காயம் லேசாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்ட பிறகு 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 2 குட்டி சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா 1 சேர்த்தாவே போதும். சேர்த்து லேசாக வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குதுல்ல, அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நம்ம எதுவுமே வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன்ல, அதுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் அளவு தண்ணி சேர்க்கணும்.
இப்போ நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவே நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுக்கிறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இதுதான் அரிசியோட தண்ணியோட அளவு. இப்போ தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்க்கணும். உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்லா கரிப்பாக இருக்கணும். அப்போ தான் அரிசியோட சேர்த்து வெந்து வரும்போது அது பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. புதினா கொத்தமல்லி இந்த இடத்துல உங்களுக்கு போட வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவு நல்லா கொதி வந்துட்ட பிறகு தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அரிசியில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மஷ்ரூம், அதை சேர்த்துருங்க. நீங்கள் யோசிக்கலாம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டு கூட அப்புறம் சேர்த்துருக்கலான்னு. மஷ்ரூம் சீக்கிரமே வேகக்கூடிய ஒரு பொருள். அதனால் லாஸ்ட்டில் சேர்த்து செய்யும்போது தான் அதோட ருசி தனியாக நம்மளுக்கு பிரியாணியில் தெரியும். நீங்கள் அந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்து வதக்கிட்டும் பண்ணலாம், இல்லை ஃபைனலாக இது போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டும் வேக வைக்கலாம். ரெண்டுமே வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே வச்சு இடையிடையில் கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்று போல் கலந்து வரணும். ஆரம்பத்தில் அரிசி அடியிலையும் தண்ணி மேலேயும் இருந்ததில்ல, அந்த மாதிரி இல்லாமல் அரிசி கொஞ்சம் தண்ணிக்கு மேலே தெரியணும். அப்போ தான் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடணும். இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்டியாக கமன்னு தயாராக இருக்குது. இதை சிம்பிளாக நம்ம வெங்காய ராய்த்தா வச்சு சர்வ் பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா முட்டை தொக்கு, தக்காளி தொக்கு இதெல்லாம் கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சமான நான்வெஜ் வறுவல் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெங்காய ராய்த்தா கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். பொதுவாக உங்களுக்கு பிரியாணிக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களே பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் பாஸ்மதி அரிசி வச்சு எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.